இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிற தளமானது ஆசீர்வாதம் என்கிற தளத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஆசீர்வாதம் ஒரு ஆவிக்குரிய தளம். பிளஸ்ஸிங் ஆங்கிலத்தில் சொல்லும்போது பிளஸ்ஸிங். ஸோ பிளஸ்ஸிங் என்று சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதம் ஒரு ஆவிக்குரிய தளமாக இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலே நாம் அதை தியானிக்க போகிறோம். அதாவது ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29 முதல் 35 வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 34 வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதாவது ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது அதாவது என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். ஏசாவிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், அவன் வேட்டைக்கு போய் வந்த காரியங்கள் இருக்கிறது, அந்த வேட்டையுடைய பொருட்கள் இருக்கிறது. அதோடு கூட அவன் 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 மீது இருக்கக்கூடிய அந்த அந்த சேஷ்டபுத்திர பாகம் எனப்படுகிற ஒரு காரியம் அவனிடத்தில் இருக்கிறது, ஏசாவின் மேலே இருக்கிறது. ஏன்னா முதல் சேஷ்டபுத்திர பாகம் என்று சொன்னால் தலைப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர்களுக்கு தலைமுறையாக வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ தலைமுறையாக ஒரு ஆசீர்வாதம் வருது என்பது இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்படி ஒன்று வருகிறது என்பதை யாக்கோபு அறிந்திராவிட்டால், அல்லது யாக்கோபுக்கு யாராவது எடுத்து சொல்லாவிட்டால் அவன் அதை கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா சாப்பாடுங்கிறது ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான். அவன் தயாரித்து கொண்டு இருக்கிற அப்பத்தையும் பயிற்றங்கூடியும் ஆளுக்கு பாதி சாப்பிடலான்னு போயிருந்திருக்கலாம், அல்லது சரி அண்ணன் தானே சாப்பிட்டுட்டு போகட்டும்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. அப்போ யாக்கோபு அவன் பேரே ஏமாற்றுக்காரன் என்று சொல்லுகிற பட்சத்தில் அவனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது அவனுடைய பெற்றோராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அவனுடைய தாயாரும் அவனுடைய தகப்பனாரும் ஈசாக்கும் ரெபேக்காலும் யாக்கோபுக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். தலைமுறையாக வருகிற ஆசீர்வாதம், அதாவது ஆபிரகாமிடத்தில் இருந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் ஈசாக்குக்கு வந்திருக்கிறது. ஈசாக்கு இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அடுத்தவதாக ஏசாவுக்கு வரும் என்கிற காரியம் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒரே மகன், அதனால் ஈசாக்குக்கு அது டைரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே ஏசா யாக்கோபு என இருவர் இருக்கிறார்கள். இதில் ஏசா அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறான் என்கிற செய்தி என்கிற காரியம் அங்கே பேசப்பட்டு இருக்கிறது. அதன் முக்கியத்துவத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. அவங்க தாயின் தகப்பனும் பேசியிருக்கிறாங்க. அதன் நிமித்தம் அவன் யாக்கோபு என்ன நினைக்கிறான், இது எனக்கு வேண்டும் என்று நினைக்கிறான். எனக்கு வேணும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அவன் ஏசாவுக்கு எதுக்கு போகணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று அவன் நினைக்கிறான். அப்போது அவனுக்கு அந்த நாலேஜ் ஆஃப் த பிளஸ்ஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது பிளஸ்ஸிங்கை வாங்கிறதுக்கு முதல்ல தேவை என்னன்னு சொன்னால் த நாலேஜ் ஆஃப் த பிளஸ்ஸிங்.
தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொன்னால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஏன் சொன்னால் இந்த ஆசீர்வாதம் எனப்படுகிறது ஒரு ஆவிக்குரிய தளமாக இருக்கிறது. ஸோ இது தேவன் நமக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியது ஏசாவுக்கு. ஆனால் ஏசாவுக்கு போகாமல் அதை அவன் யாக்கோபு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். அது அப்படின்னா இது அன்னைக்கு ஒரு சடனாக திடீர்னு நடந்த ஒரு விஷயம் அல்ல. இதை பல நாளாக யாக்கோபு தியானித்து இருக்கிறான். இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று சொல்லி அவன் தியானித்து இருக்கிறான். அதுக்கான சூழ்நிலையை அவன் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறான். அப்போ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். அதை குறித்து மிகவும் அதிகமாக நாம் என்ன செய்யணும், தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அது நிமித்தம் என்ன செய்யறான், அவன் ஒரு தவிப்போட ஏசா உள்ளே வரும் பொழுது இவன் கூழ் சுமைத்து கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் கேட்குறான், எனக்கு கொடுங்க, எனக்கு இதை கொடு, ஆணையிட்டு கொடு என்று சொல்லுகிறான். அவனும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய முக்கியத்துவத்தை அறியாதபடியினாலே ஏன் சொன்னால் அவனுடைய பழக்க வழக்கம் எல்லாமே வெளியே காட்டுக்குள்ள, இவனுடைய பழக்க வழக்கம் எல்லாமே வீட்டுக்குள்ள. ஸோ இவன் தாய் தகப்பனிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்ட அந்த அறிவின் நிமித்தம் அவன் என்ன நினைக்கிறான்னா, யாக்கோபு இந்த ஏசாவுக்கு போகிற அந்த சேஷ்டபுத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதனால் அதை ஆணையிட்டு கொடு, அப்பொழுது நான் இதை தருகிறேன் என்று சொல்லி he is exchanging the blessing. அல்லையா? அப்போ இதில் இந்த ஆசீர்வாதத்தை ஜஸ்ட் ஒரு சாதாரண அப்பத்துக்காகவும் பயத்தங்குழுக்காகவும் ஒரு ஆசீர்வாதத்தை அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான். அப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனுடைய அர்த்தம் என்ன, அந்த இடத்துல அவன் சொல்லும்போது, அவன் பேசும்போது அந்த நடக்கக்கூடிய அந்த காரியம் என்னன்னா, அந்த ஆசீர்வாதத்தை ஏசா பெரிதாக நினைக்கவில்லை, யாக்கோபு பெரிதாய் நினைத்து கொண்டு இருக்கிறான். அதுதான் பெரிய காரியம். அப்போ இந்த 33வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் என்று சொல்லுகிறது. அப்படின்னா இந்த இடத்துல அவன் ஆணையிட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் என்று சொன்னா உடனே அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் அவங்ககிட்ட போயிடுச்சா அப்படின்னு சொன்னா இல்லை. அதான் பிரச்சனை. அந்த நேரத்தில் அந்த சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபுக்கு போகவில்லை. ஏன்னு சொன்னா அந்த சேஷ்டபுத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதம் ஏசாவுக்கு வரப்போகிறதே ஒழிய அது அவனிடத்திலே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேஷ்டபுத்திர பாகம் என்கிற அந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட இப்போ இருக்குதுன்னு சொன்னால் அவர்களுடைய தகப்பனாகிய ஈசாக்கு இடத்திலே இருக்கிறது. ஈசா கிட்ட தான் இருக்குது. அது யாருக்கு வரப்போகுதுன்னா ஏசாவுக்கு வரப்போகிறது. அதை பெற்றுக்கொள்வதற்குள்ள முதல் படி அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி அது யாருக்கு போகுதோ அவங்ககிட்ட இருந்து அதை வாங்குவதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு, அதை ஆணையிட்டு கொடுக்கும்படியாக அவன் அந்த நேரத்தில் அதை மாற்றி, அந்த சூழ்நிலையை மாற்றி போடுகிறான். அப்போது ஒரு பிளஸ்ஸிங் அப்படிங்கிறது இட் இஸ் இன் தி ஹெவன்லி ரெல்ம், தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிற அந்த காரியம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அதை இங்கே யார் அதை வச்சிருக்கிறாங்களோ அவங்க நமக்கு கொடுக்கும்படியாக நாம் அவர்களோடு இடைப்பட வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதாவது அவங்களை ஏமாற்றி வாங்கணும்னு சொல்லலை, அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் நமக்கு அறிவுறுத்த விரும்புகிறார். அதாவது இங்கே ஏசாவிடம் இருக்கக்கூடிய, ஏசாவுக்கு பெற வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதற்கு இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் உண்மையாக என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது என்ன நடக்குது, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதாவது தி ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த பிளெஸிங்
is happening only in Genesis 27 verse 6 onwards. அதாவது 27ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், தகப்பனாகிய ஈசாக்கிடத்திலே இருக்கிறது. ஈசாக்கிடத்தெல்லாம் இருக்குது. அந்த சேஷ்டபுத்திர பாகம் ஆபிரகாம் இடத்திலிருந்து யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமிட்டிருந்து யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது? ஈசாக்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறது, மாறி இருக்கிறது. இப்போ ஈசாக்கிடத்திலிருந்து ஏசாவுக்கு அதை அவன் அந்த பிளஸ்ஸிங்கை மாற்றப் போகிறான். அப்போ ஏசாட்ட சொல்லிட்டாரு, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று ஏசாவிடத்திலே அவன் சொல்லிட்டான் என்று யார் கேட்கிறா? ரெபேக்காள் கேட்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதம் தலைமுறை ஆசீர்வாதம். இந்த தலைமுறை ஆசீர்வாதம் ஆபிரகாமிடத்திலிருந்து ஈசாக்குக்கு வந்திருக்கிறது. இப்போ ஈசாக்கிடமிருந்து ஏசாவுக்கு அது வர வேண்டும். அதுதான் சிச்சுவேஷன். இப்போ அவன் முந்தின 25வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? அவன் ஏற்கனவே விற்று போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ விற்று போட்டான் என்று சொல்லும் பொழுது அந்த ஆவிக்குரிய தளத்திலே எந்த டிரான்ஸ்ஃபரும் அங்கே நடக்கவே இல்லை. அது அதாவது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய தளத்தில் ஒரு 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 ஆக்ஷன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறார். ஒரு செயல்பாட்டை இனிஷியேட் பண்ணியிருக்கிறான். யார்? யாக்கோபு. என்ன இனிஷியேட் பண்ணியிருக்கிறான்? ஒரு சப்ஸ்டிடியூஷன். அதாவது எந்த இடத்துல இவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நல்லா கவனிங்க, இவனுக்கு வர வேண்டிய, அதாவது ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எங்கே கொண்டு போகிறாங்க? யாக்கோபுக்கு மாற்றப்பட வேண்டும். அதுக்கு என்ன சொல்கிறான்? அதுக்குள்ள அக்ரிமெண்ட், அந்த டிரான்ஸ்ஃபருக்குள்ள அக்ரிமெண்ட் தான் 25வது அதிகாரத்தில் அந்த 29வது வசனத்தில் நம்ம வாசித்த அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது ஒரு அக்ரிமெண்ட் ஹேஸ் பீன் டன். அங்கே ஒரு அக்ரிமெண்ட் 25வது அதிகாரத்தில் பண்ணியாச்சு. இது ஆவிக்குரிய தளத்திலே ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த காரியத்துக்கு அந்த ஆவிக்குரிய தளம் இப்பொழுது தயாராக இருக்கிறது. இப்பொழுது அவன் மரணம் அடைய போகிறான். அந்த மரணம் அடைவதற்கு முன்பாக அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சேஷ்டபுத்திர பாகம் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு கொடுக்க தகப்பன் விரும்புகிறான், ஈசாக்கு விரும்புகிறான். இப்போதான் என்ன சொல்றான்? அதை இது பண்ணும்போது ரெபேக்காள் சொல்லுகிறா, நீ நான் இப்போ ஆட்டு மந்தையை போய் பிடிச்சிட்டு வா, நான் சமைச்சு தரேன். அவனுக்கு ஏசாவுக்கு போக வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்கிறேன்? உனக்கு வரும்படியாக நான் செய்கிறேன் என்று அவள் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறாள். அதே போல் அந்த காரியம் நடக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போது இது ஆவிக்குரிய தளத்தில் என்ன நடக்குது? இந்த ஒரு அக்ரிமெண்ட், அதாவது ஏசாக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இப்போ யாக்கோபுக்கு வரணும். அப்போ இது ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் நடக்கிறது ஆவிக்குரிய தளம் அங்கீகரிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பாருங்க, இதே இப்போ இந்த பூமியில் உள்ள சிச்சுவேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க யாராவது ஒத்துக்கிடுவாங்களான்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த பூமியில் இப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய 100 ரூபா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசுங்க, அவனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பூமியில் உள்ள காரியம். ஆனால் ஆவிக்குரிய தளத்தினுடைய ரகசியம் என்னன்னு சொன்னால், இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் டு அனதர் பர்சன் வித் அன் அக்ரிமெண்ட். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய தளம். அப்போ ஆசீர்வாதம் என்பது ஆவிக்குரிய தளம். அந்த ஆவிக்குரிய தளத்தில் இந்த காரியம் அங்கே அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த இது இருக்கிறதுனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா.
ஆவிக்குரிய தளத்துல இந்த டிரான்ஸ்பர் இருக்கிறதுனால தான் ஒருத்தருக்குரிய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுகிற அந்த காரியம் ஆவிக்குரிய தளத்துல இருக்கிறபடியினாலே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எதுக்கு வந்தார்னு சொன்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எப்படி ஈசாக்கு பெற்றுக்கொண்டானோ, ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை எப்படி யாக்கோபு பெற்றுக்கொண்டானோ, அதே போல அதே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இயேசு அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தபடியினாலே அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? நமக்கு அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம அங்க வர்றோம். நம்ம எங்க ரிசீவ் பண்றோங்கிறத கவனிங்க. அதாவது இங்க ஏசாவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை அவன் செஞ்ச அந்த அக்ரிமெண்ட் மூலமாக ஏசாவிடமிருந்து அது யாக்கோபுக்கு மாறி வருகிறது. அப்போ இயேசுக்கு வந்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நேரா இப்ப எங்க டிரான்ஸ்பர் ஆக வருதுன்னு சொன்னா இயேசுவுக்கு வருகிறது. இயேசுவிடத்திலிருந்து இங்க வரணும்னா நாம் இயேசுவோடு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணும். அல்லேலூயா. இயேசுவோடு ஒரு அக்ரிமெண்ட், அது அப்படிதான், அப்பதான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் டிரான்ஸ்பர் ஆகும். அந்த அக்ரிமெண்ட் எங்க நடக்குதுன்னு சொன்னா ஆவிக்குரிய தளத்திலே நடக்கும். அந்த ஆவிக்குரிய தளத்திலே நடப்பதற்கு தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் 2 காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதாவது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இந்த ஆசாரியனோடு கூட பேசும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியிலும் தண்ணீரிலும் பிறவாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொல்கிறார். ஒன்று ஞானஸ்நானம், 2வது ஆவியினுடைய அபிஷேகம். இந்த 2ம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அடையாளம். இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசுவோடு கூட நாம் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறோம். நான் பிதாவுடைய பிள்ளையாக மாறுகிறோம். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசுவுக்கு, இயேசுகிட்ட இருந்து நமக்கு ஆவியுடைய அபிஷேகம். ஆபிரகாமிடமிருந்து இயேசுவுக்கு, இயேசுவிடமிருந்து நமக்கு. இந்த 2ம் ஞானஸ்நானமும் ஆவிக்குரிய அபிஷேகமும் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இந்த பகுதியிலே தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், எப்படி அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது தொடர்ந்து அதே அதிகாரத்தில் 28வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதம் இப்பொழுது அவன் சாப்பிட்டுட்டான். அவன் கொண்டு ரெபேக்கால் செய்து கொடுத்த அந்த போஜனத்தை அவன் சாப்பிட்டு விட்டு இவன் ஏசாவை போல அந்த மயிர் உள்ள உடையை தரித்து கொண்டு அவர்கிட்ட போய் நீ ஏசாவான்னு கேட்க, ஆமாம் நான் ஏசாதான் ஒரு பொய் சொல்லி அப்புறம் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை இப்போ கேட்கும் இப்பொழுது ஈசாக்கு அவனுக்கு சரியா கண்ணு தெரியாததுனால அவனும் ஏமாந்து போய் இப்பொழுது ஆசீர்வாதத்தை அவன் பேசுகிறான். அல்லேலூயா. அப்ப என்ன பேச சொல்றான், நீ இந்த மாதிரி, அதாவது ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள், உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ இதுல முதலாவது உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. இது ஆபிரகாம்கிட்ட இருந்து இந்த இது எல்லாமே ஆபிரகாம்கிட்ட இருந்து ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்கு இடத்திலிருந்து இப்பொழுது ஏசாவுக்கு போக வேண்டியது இப்ப யாருக்கு போயிருக்குது? யாக்கோபுக்கு போயிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். இது எங்க இருந்து வருது? ஆபிரகாமிடத்திலிருந்து ஈசாக்குக்கு இப்ப ஈசாக்கிட்ட இருந்து ஏசாவுக்கு போக வேண்டியது இப்பொழுது யாக்கோபுக்கு வருகிறது. உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். பாருங்க, இது மிக முக்கியமான ஒரு காரியம். உன் சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய். ஏசாவுக்கு இவன் எஜமானன். எப்பொழுது மூத்த சகோதரன்
இளைய சகோதரன், யாக்கோபு வந்து இளைய சகோதரன். அப்ப இளையவன் வந்து மூத்தவனுக்கு இதா எஜமான் சொன்னா அவனுக்கு அவனை விட பெரிய ஆளா மாறுறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு மூத்தவன் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு கணம், ஒரு ஒரு மகிமை அவனுக்குன்னு தனியாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இப்பொழுது வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதம் என்ன சொல்லுகிறது, உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். பாருங்க, உன் தாயின் பிள்ளைகள் சொல்லும்போது அதுவும் ஏசா தான். அப்போ ஏசாவுக்கு இப்பொழுது யாரு இதாக மாறுறாங்கன்னு சொன்னால் யாக்கோபு எஜமானாகவும் அவனுக்கு தேவனாகவும் மாறுகிறதாக இந்த ஆசீர்வாதம் சொல்லுகிறது. அப்போ இதுதான் டிரான்ஸ்ஃபர். இது எங்கே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி, இப்போ அவன் ஆக்சுவலாக கொடுத்தது வந்து சேஷ்டபுத்திர பாகம் தானே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்தான். ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுன்னு என்னன்னு சொன்னால் இதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் அந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் அவனுக்கு இப்பொழுது டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஏசாவுக்கு போக வேண்டியது இப்பொழுது யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். எப்போ இந்த ஆசீர்வதித்தான் என்று சொல்லும் பொழுது எப்போ அதை சொல்லி முடிக்கிறானோ அப்பொழுது ஆவிக்குரிய தளத்திலே இந்த ஆசீர்வாதமானது மாற்றப்பட்டு விட்டது. ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் இப்பொழுது யாக்கோபுக்கு போய்விட்டது. ஆவிக்குரிய தளத்திலே முடிஞ்சிருச்சு. இட் இஸ் ஃபினிஷ்டு. அதாவது நான் ஆரம்பத்தில் இதுக்கு முந்தைய காலகட்டங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு விஷயம் வந்து ஆவிக்குரிய தளத்திலே முடிவு ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதை ஆவிக்குரிய தளத்தில் சந்திச்சு அதை மாற்றலாமே ஒழிய அதை பூமிக்குரிய தளத்துக்கு வந்த பிறகு அதை மாற்ற முடியாது. இல்லையா? அப்போ நமக்கு எந்த ஒரு இதுனாலும், எந்த இஷ்யூ ஆனாலும் சரி, எந்த ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கர்ஸ் ஆனாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை மாற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணால், நீங்கள் மாற்றணும்னு விரும்புனீங்கன்னா அதை செய்ய வேண்டிய இடம் ஆவிக்குரிய தளம். ஆவிக்குரிய தளத்தில் போய் நீங்கள் போராடி அதை மாற்றணும்னா மாற்றிடலாம். இட் இஸ் பாசிபிள். பிகாஸ் ஒன்ஸ் இட் இஸ் டிசைடட், அங்கே முடிவு ஆயிடுச்சு சொன்னால் அந்த முடிவு தான் இங்கே கீழே வரும். இங்கே இந்த பூமிக்கு உரிய தளத்துக்கு மாறுதலாகி வரும். இங்கே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது எங்கன்னு சொன்னால் ஆவிக்குரிய தளத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான். அதனால சொன்னேன், ஆசீர்வாதம் என்பது ஒரு ஆவிக்குரிய தளம். அப்போ அந்த ஆவிக்குரிய தளத்திலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான். இப்போ யாக்கோபு ஆசீர்வதிச்சதுனால அந்த ஆசீர்வாதம் இப்போ எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இப்போ ஆவிக்குரிய தளத்தில் அது முடிவாகி அது இப்பொழுது இவனுக்கு பூமிக்குரிய தளத்தில் யாக்கோபு மூலமாக கொடுக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ஈசாக்கு மூலமாக கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஈசாக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான், அது ஆவிக்குரிய தளத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். அப்போ இந்த ஆவிக்குரிய தளத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுதான் நான் சொன்னேன், இது அந்த ஆவிக்குரிய தளத்திலே செய்யப்படுகிற முடிவுகள் மாற்ற முடியாத தன்மை உடையவை. ஒன்ஸ் இட் இஸ் ஃபினிஷ், ஒரு காரியம் அங்கே டிசிஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது மாற்ற முடியாது. அதான் திரும்பவும் சொல்லுகிறேன், அது ஒரு விஷயம் முடிவாயிருச்சுன்னா அது மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னும் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு இந்த பூமிக்கு வந்து சிலுவை பாடுகள் மூலமாக நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும். இந்த பூமியில் உள்ள அத்தனை ஜனங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும். எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்க வேண்டும். எல்லாருடைய நோய்களையும் அவர் சுமந்து தீர்க்க வேண்டும். இந்த வேதத்தை வேத வசனங்களை எல்லாம் அவர் நிறைவேற்ற வேண்டும். இது எல்லாமே எங்க டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய தளத்திலே எடுக்கப்படுகிறது. அங்க எல்லா டிசிஷனும் கம்ப்ளீட்டட், எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட். அது மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்க வேண்டுமானால், அதாவது சிலுவைப்பாடு வேணாம், அப்படியே ஒரு மாறுதலான ஒரு முடிவு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு விரும்பினால், சிலுவைப்பாடு பதிலாக இன்னொரு முடிவை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி விரும்பினால், அதை மாற்ற வேண்டிய இடம் அந்த ஆவிக்குரிய தளம். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவிக்குரிய தளத்திலே அது முடிவாயிடுச்சு, இதுதான் அப்படிங்கிற முடிவாயிடுச்சு. அதை ஏற்றுக்கொண்டு அவர் இந்த பூமிக்குள்ளே வந்து விட்டார். இப்பொழுது அவர் கெத்செமனேயிலே அவர்
இரத்த வேர்வையோடு ஜெபிக்கும் பொழுது அவர் தேற்றப்பட்டாரே ஒழிய அந்த முடிவு மாற்றப்படவில்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏன் முடியல? தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உண்மைதான், தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆவிக்குரிய தளத்திலே முடிவு ஆயிடுச்சுன்னு சொன்னா அதை தேவன் மாற்றுகிறது இல்லை. அதான் பிரச்சனை. அதனால தான் நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம இந்த இந்த இடத்துல நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய தளத்துக்கு உள்ள பிரவேசித்து நமக்கு வேண்டிய காரியங்களை அங்கே நீங்கள் முடிவு பண்ணுங்க. இயேசுவோட பேசுங்க, தேவனோட பேசுங்க, அவரோட கூட சேர்ந்து உங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லி நாம் இந்த 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 செய்திகள் வழியாக பேசிக்கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அப்போ அது மாற்ற முடியாத தன்மையாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்க, தொடர்ந்து 33வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அதே பகுதியில் 33வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, அதாவது ஏசா வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன், இங்க வந்து யாக்கோபை இவன் ஆசீர்வதித்து விட்டான். அல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டபடினாலே இப்போ வந்து ஆசீர்வாதத்தை கேட்டு இவன் வருகிறான், ஏசா வருகிறான், என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஈசாக்கு அப்படி நடுங்குகிறான், பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வருமுன்னே அவன் எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயும் இருப்பான் என்றான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஈசாக்கு என்ன சொல்லுகிறான் பாருங்க, நான் ஆசீர்வதித்தேனே, அப்ப ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு, அந்த ஆசீர்வாதத்தை வந்து நான் கொடுத்துட்டேன், அந்த ஆசீர்வாதம் எனக்கு இப்போ என்னிடத்துல இல்லை. 27 ஆதியாகமம் 27:33 நாம் பார்க்கலாம். 33 வந்து அவன் நடுங்கி சொல்லுகிறான், நான் ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பானே என்று சொல்லுகிறான். அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஆவிக்குரிய தளத்திலிருந்து அது மாறுதலாகி யாக்கோபுடைய தலை மீது வந்து விட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் இப்போ டிரான்ஸ்ஃபர், அங்கே ஆவிக்குரிய தளத்தில் முடிவாகி அது டிரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே வந்துருச்சு? யாக்கோபுடைய தலைக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விட்டான். அவ 25வது அதிகாரத்துல அந்த பயிற்றும்புழுக்காக அவன் சேஷ்டபுத்திர பாந்தானே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அது டிரான்ஸ்பர் ஆகல. எங்க டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா, அவனுடைய தகப்பனிடத்துலதான் அந்த ஆசீர்வாதம் இருந்தது. அந்த தகப்பன் நான் சாக போகிறேன், இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கும் பொழுது அது ஆசீர்வாதம் ஆவிக்குரிய நிலையிலே இப்பொழுது யாக்கோபின் தலை மீது வந்துவிட்டதாக நாம் பார்க்கிறோம். அப்போ 34வது வசனத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். பாருங்க, என்னையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதம் தானுங்க, அப்ப என்னையும் சேர்த்து ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. நம்மளுக்கு இப்போ சில நம்மளாம் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் சொன்னா எல்லாம் நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவோம் என்கிற நிலையில நாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்க பாருங்க, ஏசா அலறி சத்தமிட்டான், உரத்த சத்தமிட்ட அலறினான் என்று பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா the transfer is a complete transfer. அதாவது அதை வந்து மாற்ற முடியாது. இப்போ என்னையும் ஆசீர்வதியும் அப்படின்னு சொன்னா அது மாற்றம், அது வந்து நடக்காது. அது 35வது வசனம் வாசிக்கிறேன். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பேர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு பாருங்க, ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன், இப்பொழுதும் என் மகனே நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். அல்லேலூயா.
பாருங்க, 58வது வசனம். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்துல உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அல்லேலூயா. அப்போ என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு அழுதான். அப்போ ஈசாக்கு ரொம்ப தெளிவா சொல்றான். நான் இந்த அதாவது என்ன சொல்லியிருக்கிறான்னு பாருங்க, அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். ஸோ அதான் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ அதை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு ஈசாக்கு சொல்றாரு. அப்படியா ஏமாத்தி இப்போ இதே இது இப்போ இந்த உலக பிரகாரமான ஆட்கள் விஷயத்துல பாருங்க, ஓ அப்படியா ஏமாத்திட்டானா, அப்ப நல்லாவே இருக்க மாட்டான், வா உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ அவனுக்கு எஜமானா இருப்பாய், நீ உன்னை எல்லாரும் இது பண்ணுவாங்க, கனப்படுத்துவாங்க என்று சொல்லி அடுத்து பேசி விட்டா சரியா போயிடுச்சு அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆசீர்வாதம் ஒரு ஆவிக்குரிய தளத்திலே நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதை இப்பொழுது யாக்கோபு பெற்றுக்கொண்டு விட்டார். ஈசாக்கு சொல்ற, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, என்ற வேற ஆசீர்வாதமே இல்லை. அதான் கேட்கிறேன், நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து வைக்கவில்லையா, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா, எது மேஜர், எது முக்கியமானது, அந்த ஆசீர்வாதம் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ இவனுக்கென்று ஏதாவது வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் தொடர்ந்து என்ன சொல்லுகிறான், 27ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே சொல்லுகிறான், உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆசீர்வாதம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆகுது அப்படிங்கும் போது ஆவிக்குரிய தளத்துல ஒரு காரியம் நடக்கிறதாக ஈசாக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். பாருங்க என்ன சொல்றாரு, உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். அப்போ எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ, அதாவது நீ அவன் யாக்கோபு இப்பொழுது உனக்கு எஜமானாக இருப்பான் என்று அவன் ஆசீர்வதிச்சிட்டான். எப்போ அவன் ஆசீர்வதித்தானோ அப்பொழுது உனக்கு எஜமான், அதாவது ஏசாவுக்கு யார் எஜமான், யாக்கோபு எஜமானாக ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டானோ அப்பொழுதே ஏசாவுடைய கழுத்திலே ஒரு நுகம் மாட்டப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு நுகம் மாட்டப்படுகிறது. நுகம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் அவனுடைய கழுத்திலே வந்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, நீ என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் நீ என்ன செய்ய முடியாது, அவனை மேற்கொள்ள முடியாது, யாக்கோபை மேற்கொள்ள முடியாது என்பதுதான் அவனுடைய ரகசியம். அப்போ இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு கால வரையறை இருக்கிறது. எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குமே ஒரு கால வரையறை இருக்கிறது. அந்த எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குமே ஒரு கால வரையறை இருக்கிறது. அப்போ அந்த கால வரையறையை அவன் சுட்டி காட்டுகிறான். எப்படி சொல்லுகிறான், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ அப்படின்னு சொன்னா, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதுன்னு சொன்ன ஆசீர்வாதத்துக்கு நேர ஆப்போசிட் இன்னொன்று இருக்கு, அதாவது சாபம் என்பதும் ஒரு ஆவிக்குரிய தளம். அல்லேலூயா. அப்போ அதாவது ஒரு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிறது போல ஒரு சாபம் என்கிற காரியமும் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிறது. அப்போ இந்த ஆவிக்குரிய தளத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் சாபத்தை சம்பாதிக்க என்ன ஆகும்னு சொன்னா, இது குறைஞ்சிக்கிட்டே போகும், இது கூடிட்டே, அதாவது ஆசீர்வாதம் குறைஞ்சிக்கிட்டே போகும், இது கூடிக்கொண்டே வரும். அதாவது சாபம் கூடிக்கொண்டே வரும். எது வரைக்கும் சொன்னா, அது மேற்கொள்ளும் காலம் வரும் வரைக்கும் கூடிக்கொண்டே வரும். அல்லேலூயா. இதுதான் சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்தது. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் இப்படி நீ அவனை இப்படி நீ அவனை நீ பெற்றெடுப்பாயானால், இப்படி நீ வளர்ப்பாயானால், அவனுடைய மயிர் கத்தரிக்கப்படாத வரைக்கும் அவனை யார் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி சிம்சோனுக்கு ஒரு இது கொடுக்கப்பட்டது, ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. ஆனா அவன் சாபத்துக்குள்ள போக 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 இது குறைந்து அது கூடி ஒரு நாள் அதை மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இங்கேயே என்ன சொல்லுகிறான், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ, அப்போ யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில அவன் தவறு மேல தவறு செய்து கொண்டே வரும் பொழுது ஒரு காலம் வரும், அதுல நீ என்ன செய்வ,
மேற்கொள்வாய். நீ மேற்கொள்ளுகிற ஒரு காலம் வரும், கழுத்தில் இருக்கிற அவனுடைய துங்கத்தை நீ முறித்து கொடுக்கிற ஒரு காலம் வரும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி ஒரு காலம் வந்துச்சா அப்படின்னு சொன்னா வந்தது. யாருடைய? யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்தது என்று நாம் பார்க்க முடியும். எங்க வந்துச்சுன்னு சொன்னா அவன் திரும்பவுமாக தன்னுடைய மாமன் லாபானை விட்டு விலகி அவன் தகப்பனுடைய கானான் தேசத்துக்கு அவன் போவதற்கு போகும் பொழுது ஏசா இருக்கக்கூடிய அந்த மலை தேசத்தை தாண்டி அவன் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. அதுதான் அந்த மேற்கொள்ளுகிற காலம். அவன் இங்க லாபானுடைய வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த காலம் இல்லை. எப்போ அந்த காலம் மேற்கொள்ளுகிற காலம் வந்துச்சோ அப்பொழுது இவன் ஏசா இருக்கக்கூடிய அந்த ஏசாவுடைய தேசத்தை தாண்டி, மலை தேசத்தை தாண்டி இவன் கானான் தேசத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு நேரம் வருகிறதாக பார்க்கிறோம். அப்போ அதே 32ஆம் அதிகாரம் 6வது வசனம் பார்க்கலாம். 32:6 அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். பாருங்க, அப்போ இவனுக்கு யாக்கோபுக்கு நல்லா தெரியுது ஈசாக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஆனா இவன் வந்து அழுத உடனே, ஏசா வந்து அழுத உடனே அவனுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்காருன்னா, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். அப்படின்னா இப்ப அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் ஏசா யாக்கோபுக்கு அடங்கி இருக்க மாட்டான், அவனை கொன்று போடுவான் என்று அவன் பயப்படுகிறான். அல்லேலூயா. அதுதான் இப்போ அந்த காலம் வந்துருச்சு என்று நினைக்கிறான். ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி மாறிடுச்சு. இப்போ நான் போகிற வழியில் அவன் என்னை கொன்று போடுவதற்கு வாய்ப்பு இல்லை, காலம் மாறி மேற்கொள்ளுகிற காலம் வந்திருக்க கூடும் என்று அவன் பயப்படுகிறான். அல்லேலூயா. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து, 7வது வசனம், அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து தன்னத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். அல்லேலூயா. அப்போ அவன் அதுக்கு தான் பயந்து கொண்டு அவன் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதே வேளையில் ஆவிக்குரிய தளத்திலிருந்து நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அதே வேளையில் நாம் சாபத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ளாத, சாபங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, பாவங்களை செய்யாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு அறிவுறுத்துகிறார். ஏன்னா இவன் செய்த பாவங்கள்னாலும் இவன் பெற்றுக்கொண்ட சாபங்கள்னாலும் அவன் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் முறியடிக்கப்படுமோ என்று பயத்தோடு அவன் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு வேளையிலே என்ன செய்கிறான்? தேவனிடத்துல தான் அவன் அதை குறித்து பேச விரும்புகிறான். தேவனிடத்தில் பேசுகிறான். ஆண்டவரே, நீர் இவ்வளவுலாம் எனக்கு உதவி செஞ்சீங்களே, எனக்கு இதுலேயும் உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனிடத்தில் பேசுகிறதை நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். அதை குறித்து கொஞ்சம் அடுத்து நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். அதாவது இந்த ஆவித்தலங்கள், தேவனுடைய ஆவிக்குரிய தலம் செய்யக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால் உயர்வுக்கு உதவி செய்யும். ஒருத்தர் உயர்வு அடையணும்னு சொன்னால் தேவனுடைய ஆவிக்குரிய தலம் உதவி செய்யும் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு, ஈசாக்கிடமிருந்து யாக்கோபுக்கு வந்த பிறகு அது எவ்வாறு அவனுக்கு உதவி செய்தது, அவனுடைய உயர்வுக்கு எவ்வாறு உதவி செய்தது என்பதை குறிப்பாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது லாபான் என்ன செய்கிறான்? இவனுடைய உழைப்பை அவன் சுரண்டி அவன் சம்பாதித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மாமன் சம்பாதித்து கொண்டிருக்கிறான். இவனுக்குன்னு சொல்லி சொந்தமா ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது அதை தேவன் கேட்கிறார். நல்ல வந்து ஆவிக்குரிய தலம் அதை கேட்கிறது. அப்போ தேவதூதன் என்ன செய்கிறார்? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனிடத்துல அவனோட கூட இடைப்படுகிறார், யாக்கோபோடு கூட இடைப்படுகிறார். எப்படி சொல்றாரு சொன்னா, நீ இப்போ உன் குடும்பத்தை கவனிக்கணும், உன் குடும்பத்தை நீ பெருக பண்ண, சொத்துக்கள் பெருக பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறாய், அதற்கு இப்பொழுது நாங்கள் உதவி செய்கிறோம். அதாவது ஆவிக்குரிய தலம் அதற்கு உதவியாக வருகிறது என்று பார்க்கிறோம்.
ஆதியாகமம் 32:11-13 வரை நான் வாசிக்கிறேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில், யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடு பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின வெத்திலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ தேவதூதன் சொப்பனத்திலே இடப்படுகிறான். சொப்பனம் ஒரு ஆவிக்குரிய தளம். ஆவிக்குரிய தளத்தில் அவன் தேவதூதன் இப்பொழுது யாக்கோபோடு கூட இடைபடுகிறார். என்ன செய்கிறார்னு சொன்னால், அவனிடத்துல அவனுடைய உயர்வுக்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஐடியா, ஆலோசனை அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்போ சொப்பனத்தில் தேவன் இடைபட முடியும். அப்போ நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு பேசாமல் இந்த மாதிரி தலையெழுத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் சொன்னால் தேவன் சும்மா விடுகிறவர் அல்ல. சரி, என்ன செய்யறதுன்னு சொல்லி விடுகிறவர் அல்ல. அவர் எப்படி ஆகிலும் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சொப்பனத்தின் மூலமாக தேவன் நமக்கு உதவி செய்ய வருகிறார். யாக்கோபுக்கு அப்படித்தான் செய்கிறார். அவனை கூப்பிட்டு அவன் சொல்றாரு, எங்களை ஏறெடுத்துப்பார், ஆடுகளோடு புள்ளியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுள்ளவர்களாக இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கிறார். அதாவது நீ இப்படி செய், நீ இப்படி பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி, அதாவது அதுக்கு பிறகு அவன் லாபானோடத்துல பேசுகிறான். கலப்பு நிறம் புள்ளியும் உள்ளவைகளை தனியாக பிரித்து வைங்க, அது எனக்கு சம்பளமாக இருக்கட்டும் என்று சொல்லி லாபானோடு கூட அவன் கான்ட்ராக்ட் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ லாபான் என்ன புதுசாக வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கு ஒத்துக்கொள்ளுகிறான். தேவன் இவனுக்கு அந்த அறிவை கொடுக்கிறார். எப்படி இந்த கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ள கடாக்கள் புள்ளியும் பிறக்கும்படியாக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொப்பனத்தில் உதவி செய்த அந்த தேவதூதன் அவனுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி இருக்கிறார். இப்படி செஞ்சா பிறக்கக்கூடிய எல்லா ஆட்டுக்குட்டிகளும் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளதாக இருக்கும் என்று அவனுக்கு எடுத்து சொல்ல, அவன் அதே போலவே செய்து அவன் அந்த மந்தைகள் எல்லாம் பெருக பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இப்படி ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம், அது எங்கே இருக்குன்னு, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புமுள்ள செம்மறியாடுகளையும் வரிகளையும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும் என்று லாபான் இடத்துல அவன் சொல்லுகிறான். பாருங்க, லாபான் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகளையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகளையும் அவையும் பிரித்து தன் குமாரத்தில் ஒப்புவித்தான். தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான் என்று பார்க்கிறோம். அதுக்கு எப்படி செய்கிறான் என்கிற அந்த காரியமும் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது எப்படி செய்வான் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய தளம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய உயர்வுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். நம்ம உயர்வுக்கு என்ன தேவையோ அதுக்குரிய ஆலோசனை. இந்த ஆலோசனை பூமி தளத்தில் கிடைக்காது. இது எப்படி நடக்குமா அப்படின்னு சொன்னால் அது நடக்குமா நடக்காதான்றது ஒரு ஷேர் கிடையாது, நமக்கு உறுதி கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய தளத்தில் எந்த காரியம் வெளிப்படுத்தப்படுகிறதோ அவை நிச்சயமாய் நிறைவேறும். அதுக்கு தான் நம்ம அங்கே பிரவேசிக்கணும், அங்கே போய் நம்ம ஆலோசிக்கணும் என்று நாம் இந்த வேலையிலே அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு தம்முடைய பாடுகளை குறித்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட காரியமாக இருந்தாலும் அவர் தாம் பாடுபட போகிற வேலைக்கு முந்தினதாக, தான் பாடுபட போகிற அந்த நாட்களுக்கு முந்தினதாக அவர் மறுரூபமாகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மலைக்கு மறுரூப மலைக்கு போகிறார். அங்கே யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரோடு கூட அவர் மறுரூபமாகிறார். அப்பொழுது எலியாவும் மோசேயும் அங்கே வந்து அவரோடு கூட
எருசலேமிலே நிறைவேறப் போகிற காரியங்களை குறித்து அவரோடு கூட பேசுகிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே நிறைவேறப் போகிற காரியங்களை குறித்து அவரோடு கூட பேசுகிறார்கள். அதாவது அங்கே உட்கார்ந்து, அதாவது அந்த ஆவிக்குரிய தலத்துக்குள்ளே பிரவேசித்த இயேசு அங்கே மோசேயோட பேசுகிறார், எலியாவோட பேசுகிறார். அவங்ககிட்ட என்ன பேசுறாருன்னா, இது நிறைவேறுவதற்கு தடை இருக்கக்கூடாது, அதான் பேசுறாரு. அதை மாற்றும்படியாக பேசல. பாருங்க, கெத்செமனேலையும் அவர் மாற்ற வேண்டும் என்று பேசுகிறவர் அல்ல, பேசவில்லை. அவர் இங்கேயும் அந்த மறுரூப மலையிலையுமே அவர் மாற்ற முடியுமான்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணவும் இல்லை. அது நிறைவேறுவதற்கு. அதான் நமக்கு தேவன் இயேசு எவ்வளவு அன்பு, நம்மளை எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்கணும். அவர் நினைச்சிருந்தா ஆவிக்குரிய தலத்துக்கு அவர் பிரவேசித்த அந்த வேளையில் அதில் மாற்ற கொஞ்சம் டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோமா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் தேவன் அதை செய்யவில்லை. நமக்காக அது நிறைவேறுவதற்கு தடையெதுவும் வந்துடக்கூடாது என்பதிலே அவர் கவனமாக இருந்தார். அதை தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணார். இது நடக்கணும். இதில் இடையில திடீர்னு பேதுரு கத்தி எடுத்து வேலையாளோட ஒரு வீரனுடைய காதை வெட்டிடுவான். அந்த வெட்டும்போது உடனே ஒரு கத்தி எடுத்து போரிடுகிற ஒரு நிலைமை அதனால எல்லா காரியம் சிலுவைக்கு போக வேண்டிய இயேசு கத்தியினாலே மடிய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க எப்படி இருக்கிற பாருங்க ஒவ்வொன்றும். அதே போல பேதுரு இந்த சபைக்கு தலைவராக இருந்து இந்த சபைகளை எல்லாரையும் அரவணைத்து அவருடைய இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் கொண்டு போவதற்கு அவன் தூணாய் இருந்து செய்ய வேண்டிய அந்த காரியத்தை செய்ய விடாதபடிக்கு அவன் பிலாத்துடைய அரண்மனையிலே வீரர்களால் பிடிபட்டு கூட சிலுவையிலே அறையப்பட்டு விடக்கூடாது. இதெல்லாம் இயேசு எல்லாத்தையும் அங்கேதான் கொண்டு போறாரு, ஆவிக்குரிய தளத்துக்கு கொண்டு போறாரு, ஜெபம் பண்றாரு. இது நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது, எது நடக்கக்கூடாது. தேவனுடைய திட்டத்துக்கு மாறுதலாய் எதுவும் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய திட்டம், அதாவது ஆவிக்குரிய தளத்திலே தேவன் முடிவு செய்து வைத்திருக்கிற காரியம், அதுல மாற்றம் வரக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாமே நன்மையான காரியங்கள். அவர் நமக்கு மோசமான காரியங்களை அங்கே வைத்திருக்கிறது இல்லை. அதை இயேசு நமக்காக செய்ய வேண்டிய காரியங்களும் அங்கே இருக்கிறது. அதை அவர் செய்து முடிக்க அவர் மிகவும் கவனமாய் அதில் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த இடத்துல யாக்கோபு ஆவிக்குரிய தளத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, அந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அதை அவன் செய்து அந்த பலனை அனுபவிக்கிறான் என்று பார்க்கிறோம். அதாவது ஆவிக்குரிய தளத்திலிருந்து அவனுக்கு ஐடியா கொடுக்கப்படுகிறது. இப்போ இப்படி செய்ய உனக்கு இந்த மாதிரி வரியும் புள்ளியும் உள்ள குட்டியாக பறக்கும், இப்படி செஞ்சேன்னா இந்த மாதிரி பறக்கும், இப்படி செஞ்சேன்னா இப்படி பறக்கும் என்று எல்லா ஐடியாவும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் அப்படியே செய்து அவன் பணக்காரனாக ஐஸ்வர்யவானாக மாறினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அதே போல ஆவிக்குரிய தளத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பூமி தளத்திலே சில நேரம் நாம் தோல்வியாக பார்க்கக்கூடிய காரியங்கள் ஆவிக்குரிய தளத்திலே அது வெற்றியாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பூமி தளத்திலே நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள், அதாவது தோல்வி என்று நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள், ஆவிக்குரிய தளத்திலே அவை என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது வெற்றியாக மாறுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். Thank you Lord. முதலாவதாக யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வி எப்படி வெற்றியாக மாறுகிறது என்பதை பார்க்கிறோம். அதாவது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நாம் இதை பார்க்கலாம். அதாவது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார்.
அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் தாமே அவனோடு கூட போராடுகிறார். ஹல்லேலூயா. தேவன் தாமே அவனோடு கூட மல்யுத்தம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு மல்யுத்தம் செய்யும் பொழுது அவனை மேற்கொள்ளாததை கண்டு அப்படின்னு சொன்னா அவனுடைய போராட்டம் இப்போ தேவன் இப்பொழுது யாக்கோபோட போராடுகிறார். யாக்கோபு பூமி தளத்திலே இருக்கிறான். தேவன் பூமி தளத்திலும் ஆவிக்குரிய தளத்திலும் இருக்கிறவராக அங்கே வந்திருக்கிறார். இப்போ தேவன் என்ன சொல்லுகிறார்? 28வது வசனத்துல, நீ, அதாவது யாக்கோபு என்ன செஞ்சிருக்கிறான்னா, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே, நீ ஜெயிச்சிட்டன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ எங்க எப்படி அவன் ஜெயிச்சான் அப்படின்னு சொன்னா, அங்க நடந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் தொடை சந்தை தொட்டார். அது சுளுக்கிட்டு அதுல இருந்து அவன் நொண்டி நடக்கிறவனா மாறிட்டான். இப்போ பூமிக்குரிய தளத்துல ஆக்சுவலா யாக்கோபு தோத்து போயிட்டான். அங்க பார்க்க சுத்தி யாராவது நின்று பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, மல்யுத்தம் பண்ண 2 பேர்ல யாக்கோபு தோற்று விட்டான். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? நீ மேற்கொண்டாயே என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ போராட்டம் எங்க நடந்திருக்குன்னு சொன்னா, ஆவிக்குரிய தளத்தில் நடந்திருக்கிறது. இங்க அவர் தொட்ட உடனே இவன் நொண்டி போனாலும், இவன் தோற்று போனதாக இங்கு அறியப்பட்டாலும், ஆனால் ஆவிக்குரிய தளத்திலே அவன் வெற்றி பெற்றதாக அது பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில ஒரு தோல்வி அப்படிங்கிறது இருந்தாலும், வாழ்க்கையில இந்த பூமியில நான் தோத்து போயிட்டேன், என் வாழ்க்கையே தோல்வியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய தளத்திலே வெற்றி வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதாவது யாக்கோபு இந்த பூமிக்குரிய தளத்தினுடைய பார்வையின்படி அவன் நொண்டி நடக்கிறான்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவன் பெரிய மல்யுத்த வீரன் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப ஏசா உண்மையாகவே அவன் பெரிய மல்யுத்த வீரன். அவன் பார்க்கும்போது இவனை சரி வா 2 பேரும் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துடலான்னு சொல்லுவான்றதுக்கு தான் அவன் இப்போ அந்த புருஷனோடு கூட விடிய மல்யுத்தத்தை அவன் செய்கிறான். அப்படி செய்யும் பொழுது இப்பொழுது அவன் சுலுக்கி கொண்ட தொடை சென்று சுலுக்கினவனாக இருக்கிறான். இப்போ ஏசா சண்டையை போட வேண்டியதில்லை, இப்போ அவன் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆவிக்குரிய தளத்திலே ஒரு காரியம் நிச்சயிக்கப்படுகிறது, அவன் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அந்த வெற்றி என்பது அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய தளத்திலே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இட்ஸ் ஓவர். அங்க இவன் ஜெயிச்சிட்டான் சொல்லும் பொழுது அவன் ஏசாவையும் மேற்கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா இவன் ஒரு புருஷனோடு அவன் மல்யுத்தம் பண்ணுகிற அந்த காரியம் யாரு அந்த புருஷனாக அவன் பார்க்கிறான். அவன் யாக்கோபு அந்த இடத்துல அந்த புருஷனாக வந்திருக்கக்கூடிய தேவனோடு போராடவில்லை, அவன் ஏசாவோடு போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஏசாவை மனசுல இருக்கிறது பூராமே ஏசா. இப்ப ஏசா வந்தான்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஏசாவை இப்படி தூக்கி போடணும், இப்படி அவனை மடக்கணும், இப்படி அவனை இது பண்ணணும் சொல்லி ஏசா அந்த இடத்துல வந்தா அவன் என்ன செய்வானோ அதைத்தான் அவன் செய்து கொண்டு இருக்கிறான். இப்போ கடைசியா என்னாச்சுன்னு சொன்னா, கால் சுலுக்கி போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ பூமிக்குரிய தளத்திலே ஒரு தோல்வி தேவ பிள்ளைக்கு ஒரு தோல்வி என்று மற்றவங்க சொன்னாலும், ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைக்கு வெற்றி அங்கே நிச்சயம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. அங்கதான் வெற்றி. அவன் வெற்றி பெற்று விட்டான். அதனாலதான் அடுத்த அதிகாரத்தின் முதலாவது வசனத்திலிருந்து பார்க்கலாம், 33 முதலாவது பார்க்கலாம். ஏசா வந்த உடனே கட்டி பிடிச்சு அழுகுறான். ஐயோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னாச்சு? வந்த உடனே அவன் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். வந்த உடனே அவனுக்கு நீ என்னை ஏமாத்தின, உன்னை என்ன பண்றேப்பா அப்படின்னு சொல்லி அவன் நின்றுக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னு சொன்னா, யாக்கோபு ஏசா ஆவிக்குரிய தளத்திலே தோற்று விட்டான். அல்லேலூயா.
அவங்களோட சண்டையை போடலையே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா ஆவிக்குரிய தளத்திலே அது முடிந்து விட்டது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. ஹல்லேலூயா. அது முடிஞ்சு போச்சு. நீ ஏசாவோட போட்டி போட்டு நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அங்க இருக்கக்கூடிய ரெஃபரி, மேட்ச் ரெஃபரி அவர் தான், தேவன் தான். அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் ஆவிக்குரிய தளத்தில் இட்ஸ் ஃபினிஷ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இயேசு சிலுவையிலே சொன்னார், எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார். தேவன் நம்முடைய பாடுகளை எல்லாம் இது பண்ணிட்டார். அடுத்து இன்னொரு உதாரணத்தை சொல்லி நான் 3 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்தது ஸ்தேவானை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 56 பார்க்கலாம். ஸ்தேவான் இப்போ பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவன் வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு காதுகளை அடைத்து கொண்டு அவன் மேல் பாய்ந்து அவனை கல்லெறிந்தார்கள். அவன் என்ன பண்ணா, இறந்து போனான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்தேவானுக்கு இந்த பூமியில சுத்தி நின்று பார்த்தவங்க எல்லாருமே எதை பார்க்குறாங்கன்னு சொன்னா, அவனை கல்லெறிஞ்சு செத்துட்டான், தோல்வி. இந்த பூமியில அவனுக்கு வந்தது வந்து ஒரு தோல்வி. ஆனா ஆவிக்குரிய தளத்துல அவன் வெற்றி பெற்றவனாக, இயேசு அவனுக்காக அவனை வரவேற்கும்படியாக, அந்த அவன் வெற்றிற்கு வெற்றியை சொல்லும்படியாக அவர் எழுந்து நிற்கிறார் என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தளத்திலே அவன் வெற்றி பெற்று விட்டான். ஸ்தேவான் வெற்றி பெற்று விட்டான். அன்னைக்கு கூடியிருந்த அத்தனை பேரும் அவனை ஜெயிச்சிட்டோம், ஸ்தேவானை நம்ம கொண்டுட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் ஆவிக்குரிய தளத்திலே ஸ்தேவான் வெற்றி பெற்று இருக்கிறான் என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. அதே போல இயேசு என்ன செய்தார் என்பதை கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை நமக்கு எடுத்து சொல்கிறது. கொலேசியர் 2:13 முதல் 15 வரை. அதாவது, உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாமிச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மருத்துவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் சிலுவை, அதாவது இயேசுவை அறியாத ஜனங்கள் சிலுவையில் இயேசு தொங்குறதை பார்த்தாச்சுன்னு சொன்னால், இவர் இப்படி அநியாயமாக சிலுவையில் செத்து போயிருக்கிறாரு, இவரை போய் கடவுள்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அங்கே ஆவிக்குரிய தளத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எது மேலெல்லாம் வெற்றி சிறந்தாராம்? எதிரடையாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டால் அது நடுவிலாதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடைத்து அவர் கைகளில் காலிலே ஆணி அடித்தாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஆணி அடிக்கப்பட்டது எல்லாம் எதிரடையான கட்டளைகளுக்கு ஆணி அடிக்கப்பட்டு இருக்கிறது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களும் உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் ட்ரெஸ் இல்லாமல் தொங்குறாருன்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறது. அவைகளின் மேல் இயேசு வெற்றி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி என்று ஆவிக்குரிய தளத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய தளத்திலே இயேசு ஜெயிச்சிட்டாரு. அதான் இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது, எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு சொல்லி தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய தளத்தில், பூமிக்குரிய தளத்தில் தோல்வியாக பார்க்கக்கூடிய காரியங்கள் ஆவிக்குரிய தளத்தில் வெற்றியாக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை தேவன் தருகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரமாக ஆவிக்குரிய தளத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்தும் மற்ற ஆவிக்குரிய தளம் நமக்கு எவ்வாறெல்லாம் உதவி செய்கிறது என்பதை குறித்தும், ஆவிக்குரிய தளத்திலே நமக்கு பூமி தளத்திலே நமக்கு தோல்வியாக தெரியக்கூடிய காரியங்கள் ஆவிக்குரிய தளத்தில் வெற்றியாக மாற்றப்படுகிறது காரியத்தை குறித்தும் நாம் தியானித்தோம். தொடர்ந்து வரும் வாரங்களில் மற்ற காரியங்களை தியானிப்போம். ஆமென்.